ஆம்பளைக்கெல்லாம் இதே வேலையா? ஏண்டி லிப்ஸ்டிக் கசக்குதா? இனிக்கிறதுக்கு என்ன இது என்ன ஜாங்கிரியா? ஒண்ணு பண்ண, லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு ஜீராவையும் பூசிக்கும், இனிக்கவும் செய்யும், கையோட ஈயும் முய்க்கும். நீ பொல்லாத குறும்புக்காரடி. இது ஒண்ணு கத்து வச்சிருக்கீங்க. ஏண்டி வீனஸ் தேவதை மேனியை பாத்திருக்கியா? ஸ்வெட்டர் போட்டு நான் பார்த்தது இல்லம்மா. பாத்திருக்க மாட்டியே? நான் தாண்டி கிழக்கு தீய வீனஸ் தேவதை. வாங்க, வீனஸ் தேவதை நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பார்க்ல ஃபவுண்டன் பக்கத்துல போய் நில்லுங்க. தனியா இருந்தா எதை வேணா சொல்லிக்கிறதா? அம்மா அம்மா அம்மா, ஏங்க கோவமா? அம்மானு கூப்பிட்டேன்னு கோவமா? உங்க பேர் தெரியாதுங்க, இல்லன்னா நான் ஏங்க உங்களை அம்மானு கூப்பிடுறேன்? பாருங்க, இங்க ரிப்பன் கட்டுற வயசு கூட முடியல, அதுக்குள்ள நீங்க எப்படிங்க அம்மா வாங்க முடியும்? வேண்டாங்க, நல்லா இருக்காங்க. I am the monkey. I am the sales representative of Monkey Mart Toilets. Soap சீப்பு கண்ணாடி. ஏங்க நானா உங்களை முதல்ல தொட்டேன்? இல்லைங்க, எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க. இதனால என் பேர் கட்டாலும் பரவாயில்ல, பத்திரிக்கையில என் பேர் வந்தாலும் பரவாயில்ல. நீங்க தானே முதல்ல என்ன தொட்டது? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஆமா, நீங்க தான் பச்சமா. என்னங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்கீங்க? மூச்சு இருக்குது. விளையாடாதீங்க. என்னங்க மண்டையை போட்டதானா? எங்க பின்மண்டையில தான் அடியா? அடியா இல்ல போட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள எப்படி வந்த? அறிவு இருக்கா? உள்ளுக்குள்ள வந்து வெளியே எப்படி பூட்டுறது? உங்க ஒப்ப நான் இருக்கிறத பார்க்காம பூட்டிட்டு போயிட்டான். அப்போ நான் பாடுனத கேட்டேன். நான் பேசுனத ரசிச்சேன். ஐயோ, நான் சற்று காயிட்டனே. நான் கரெக்டா சொல்லறேன். இல்ல, பாத்தியா? கண்டாய், கண்ணை இருக்க மூடிட்டேன். அது மாத்திரம் இல்லம்மா, யாருமே இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பொண்ணு தனியா ரெண்டு கண்ணாடி முன்னால என்னென்ன பேசுவாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆறாவ மில்லுக்கு பிறந்தவளா? எடுத்ததுக்கெல்லாம் சங்குதுரா? இந்தாமா. ஐயா, ஆமா, இந்த ஒரு பாட்டே பாடி முடிச்சிருக்கா. அப்புறம் என்ன கதவு சாத்துறதே அழகா சாத்துறீங்க. ஐயோ, வாங்க. அடடே, அது என்னங்க உங்களுக்கு ரொம்ப வெட்கப்படுறீங்க? வாங்க, இப்படி உட்காருங்க. நல்லா தான் இருக்கீங்க, உட்காருங்க. நீங்க என்னை பத்தி தப்பா நினைக்கிறேன்னா ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு என்னை பத்தி என்ன அபிப்பிராயம்? அபிப்பிராயப்படும்படி அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு? சோப்பு சீப்பு கண்ணாடி இருக்கு. நான் வந்து குரங்குமார் டாய்லெட்ஸ் கம்பெனில சேல்ஸ்மேனா இருக்கேன். சாம்பிள் எல்லாம் காமிச்சிட்டு போறவங்க இந்த வீட்டுக்கு வந்த இடத்துல எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். நீங்களாவது பாருங்களேன் சாம்பிள்ஸ். பாத்தீங்களா, கம்பெனில தயார் பண்ற குரங்குமார் சோப். இந்த சோப்பை தேய்ச்சி குளிச்சு படுத்தீங்கன்னா ஒரு கனவு வரும் பாருங்க. கனவு வருமா? கனவு வரலன்னா நீங்க தூங்கலன்னு அர்த்தம். தூங்கியும் வரலன்னா? சரியா தேய்ச்சி குளிக்கலன்னு அர்த்தம். தேய்ச்சியும் கனவு வரலன்னா விலையை குறைக்கிறதுக்காக வேணும்னே சொல்றீங்கன்னு அர்த்தம். பாத்தீங்களா, எங்க கப்பல்ல தயார் பண்ற சீப்பு. இந்த சீப்புல ஒரு விசேஷம், எப்படி வேணா வளைக்கலாங்க, முடிச்சே போடலாம், முடியாத. பாருங்க, இங்க பாருங்க, பாத்தீங்களா, இஷ்டத்துக்கு அப்படி அப்படியே பாருங்க, ரப்பர் மாதிரி போகுது பாத்தீங்களா. பாருங்க, சீப்புல முடியே போட்டுருவேன், ஒண்ணும் ஆகாது, தைரியமா வளைங்க. அட வளைங்க, நாங்க செஞ்ச சீப்பு எங்களுக்கு தெரியாத பத்தி வளைங்க. ஐயோ, வளைங்க. உடைஞ்சு போச்சே. என்ன பண்ணீங்க? உடைச்சிட்டேன். உடையாதுன்னு சொன்னீங்களே, அதானே. அது இப்ப நீங்க எப்படி வளைச்சீங்க? இப்படி. ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே. கம்பெனில சொல்லிருக்காங்க இப்படி வளைக்க கூடாது, இப்படி வளைக்க. ஐயோ, சரி. இங்க பாத்தீங்களா கண்ணாடி? ஐயோ, பாக்கிறதுக்குள்ள எடுத்துட்டீங்களே. வேண்டாங்க, நீங்க கண்ணாடி பார்த்தா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ, வாசனையே காணுமே. காணுமா? எங்க போச்சு? இப்ப பாருங்க, கிட்ட வச்சுதாங்க வாசனை இருக்கு.
அதான் எங்க கம்பெனி. இங்க பாத்தீங்களா? என்ன சுகந்தம், என்ன சுகந்தம். வேண்டாங்க, காலையில வளர்க்கிட்டேன். நான் மாத்திரம் வளர்க்கறியா? வெக்கப்படாதீங்க. இப்பதான் பக்கத்து வீட்டுல விலை காமிச்சிட்டு வந்திருக்கிறேன். சும்மா தைரியமா வளர்க்குங்க. வேண்டியதில்லை, சும்மா தேய்ச்சாலே நுர வரும். எப்படி? கழுவே இல்லையே. சரி வேண்டாங்க. இதாங்க கம்பெனி ஸ்னோ. என்னங்க? ஏங்க தொடக்கூடாதா? வளையல்காரங்க தொடலாம், டாக்டர் தொடலாம், நான் தொடக்கூடாதா? பாம்பேல மசாஜா பண்றான். நீங்க நினைச்சாதாங்க தப்பு. நான் தொட்ட ஒண்ணு தோஷம் இல்லைங்க. சரி, அதெல்லாம் அழகு. என்ன குறுகுறுங்குதா? அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். சின்ன ப்ளீஸ், சின்ன ப்ளீஸ். அப்படி அப்படி வாயை திறக்குறீங்க, அதெல்லாம் போடக்கூடாதுங்க. Oh, mother. Let us imagine we are traveling and passing through a strange and dangerous country. You are riding on a palanquin. I am riding on a red horse. நிறுத்துங்க. இது டைகருடைய கவிதை இல்ல? அது வந்து டைகருக்கும் டாய்லெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? டீ சம்பந்தம். ஏங்க 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 அப்படி பாக்குறீங்க? ஏதாவது ஆர்டர் கொடுங்க. நான் ஆர்டர் கொடுக்கறவல்ல, நீங்க தான் எனக்கு ஆர்டர் போடணும். அப்படியா? நானும் உங்களுக்கு ஆர்டர் போடணும்? ஆமா ஆமா. உங்க பேரு? மதுசூதன். மதுரை தான் கூப்பிடுவாங்க. எனக்கு சூது தெரியாது. என் பேர் லதா. நல்லா இருக்கு. லதா என்ன தெரியுமா? நீங்க தான். இல்ல, கொடி. வேட்டி காய போற கொடியா? புடவை காய போடுறதா? சுத்தி வளைக்கிற பசும் கொடி, பச்சை கொடி. சுத்தி வளைங்க, வாங்க வாங்க சீக்கிரம். லதா, எங்க அப்பா. என்ன வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போனது அவர் தானே? நல்லா கேட்க. ஐயோ வேண்டாங்க, எங்கயாவது ஒழிச்சுக்கோங்க. ஏன் நான் ஏன் ஒழிச்சுக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? லதா, கதவு தரமா? ஐயோ இத வந்துட்டப்பா. ஐயோ இத பாருங்க ப்ளீஸ். நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. போட்ட வீட்டுக்குள்ள தனியா அவங்க கூட இருக்கிறது எங்க அப்பா பாத்துட்டாருன்னா வாசல்லயே விழுந்து சத்துடுவாரு. எங்க அப்பா கவரிமான மாதிரி. உங்க அப்பா உடம்பெல்லாம் அவ்வளவு முடியா? இல்ல, அவ்வளவு மானம். யார்கிட்ட டூ படிக்கிற? கவரிமானெல்லாம் வாசப்படியில் விழுந்தா சாவுதா? என்னமா அது? வேண்டியவங்க வந்திருக்காங்க. எவ்வளவு நேரம் வெளியில நிக்கிறது? லதா, லதா. அப்பா கூட வேற யாரோ வந்திருக்காங்க. அது வந்துக்கங்க, மறந்துக்கங்க. அப்பா வந்த உடனே வாய் கப்பிடுப்பாரு. அப்பா புறப்பட போதே பட்டு வைக்கிட்டு போன கேளு. அப்பா வந்த உடனே சும்மா. அப்பா அங்கதான் கை கை வைப்பாரு. உங்க அப்பா அங்கதான் சேர்த்து கட்டுவாரா? உங்க அப்பா விளையாட ரூமே கிடையாது. கிடையாது. எங்க வீட்டுல 7 ரூம் 3 சால். முட்டாள்தனமா குடும்பம், முட்டாள்தனமா குடும்பம். அதான்
குழந்தை எந்த கம்பெனி ஸ்னோ பூசிக்கிட்டு இருந்த? அதுக்கு குரங்கு மார்க் கம்பெனி. அது நம்ம கம்பெனி ஸ்னோ தான். எந்த நேரம் பூசலாம், குளிர்ச்சியா இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேம்மா, இவர்தான் அந்த குரங்கு, அந்த மார்க் கம்பெனி முதலாளி. வணக்கங்க. வணக்கம். என்னம்மா அது கால என்ன? அப்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். கால ஆத்திக்கிறியா? என்னங்க குழந்தைகளை வெளியிலே நிக்க வச்சிருக்கீங்க, கூப்பிடுங்க. ஓ கம் ஆன் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அப்பா என்னப்பா நீ இவங்களை வெளியில நிக்க வச்சு என்ன பண்றீங்க? சாப்பிட்டியா? விசில் அடிச்சியா? யாரா அடிச்சா? நீ இல்லையா? இந்தம்மா இதுதான் அவருடைய மூத்த மகன் அண்ணாமலை, இது அழகுமலை, அது சபரிமலை, இதுதான் அவருடைய பொண்ணு அன்னக்கிளி, என் தங்கச்சி. நீ போய் எல்லாரும் ஸ்கூல் இருக்கு உங்க போமா, சீக்கிரம் கொண்டா. அப்படியே உட்காரு. ஏங்க இவ்வளவுதானா உங்களுக்கு குழந்தை செல்வங்கள்? ஆமாங்க, இவன் தான் நம்ம கடைசி பையன். பாத்தீங்களா, இவன் மோராசியை வச்சுதான் குரங்கு மார்க் டாய்லெட்ஸ் ஆரம்பிச்சேன். வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குங்க? அமோகமா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதுல பாருங்க, எங்க பார்த்தாலும் கொடி கோஷம் கேரம் மறியல் இருக்கிற இந்த நாள்ல ஒரு ஸ்தாபனத்தை நிர்வாகம் பண்றதுன்னா அது பெரிய இதுங்க. ஏதுங்க, ஃபேக்டரியை நடத்துறது நடத்தாது நம்ம கையில இருக்குங்க. சில முதலாளிக மாதிரி தொழிலாளி முதுகுல உட்கார்ந்து சவாரி பண்ற முதலாளி நான் இல்ல. சம்பளத்துக்கு சம்பளம், போனஸுக்கு போனஸ், லீவுக்கு லீவு. என்னடா என்னடா ஏண்டா கிண்ண? நான் ஒண்ணு இல்லடா, அவன் பொய் சொல்றான். அண்ட புழுக ஆகாச புழுக. உட்காருங்களேண்டா. மறந்துட்டேனே, நாளைக்கு நம்ம பொண்ணு அன்னக்கிளிக்கு 12வது பர்த்டே. இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். கொடுங்கப்பா. குழந்தை? ஆமாங்க, இவனுக்கு என்னங்க வயசு? 5. அதுல பாருங்க, நம்ம லதாவுக்கு கூட வர்ற வாரம் 18வது பிறந்த நாள் விழா வருது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாங்க 4 நாளைக்கு முன்னாடியே வந்துருவோம். எல்லாரும் தாண்டா. ஏண்டா நீ குடிச்சா? நான் குடிச்சேனா? வேண்டான்னு குடுக்குறாங்க, கேளு. ஏன் போய் சொல்ற? யார் குடிச்சிருப்பா? அப்பா அப்பா, இவங்கெல்லாம் நான் எழுதின மார்க் பார்க்க வேண்டாம். அவங்க பார்க்கலன்னா எப்படி? என்னங்க, அறிஞர் பிகாஸ் அவனுடைய சிஷ்யம் கேட்டாங்க போங்க. நம்ம குழந்தை அவ்வளவு அழகா பாட நாட்கள்லாம் எழுதிருக்கா. வாங்க 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 வாங்க. போய் பாரு. பாடகாசம் என்னங்க? பாடலாம். மடையா? யாரடா மடையாங்கிற? மடையா வச்சுக்காதீங்க சார். எங்க சேல்ஸ் மேல் ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான், அப்புறம் அவனை காணும். ஆமா, அந்த மடையன் உள்ள இருக்கானான்னு பாத்துட்டு கூப்பிடணும். மடையா? சாரி சார், இனிமே அந்த மடையன் வந்தான்னா உனக்காக ஒரு மடையன் பேயா அலைகிறான்னு சொல்லுங்க சார். மடை என்னமோ கேட்டுட்டு போறான். ஆமா, தெருவுல காணாம போனோம், வீட்டுக்குள்ள எப்படி வருவான்? இவனுக்கு போய் பதில் சொன்னேன், நான் ஒரு மடையன். ரொம்ப பிரமாதம். உங்க பொண்ணுடைய ஆசை, அவங்களுடைய ஞானம் ரொம்ப எக்ஸலண்ட். இப்படி இருக்கும்னு அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உட்காருங்க. என்னமா அது? ஒண்ணு இல்லப்பா, விக்கல். விக்கலா? திருடினா விக்கல் வரும். என்ன திருடின? அப்பா எனக்கு பெயிண்ட் வாங்கி கொடுப்பா, நான் கூட ஆட்டு வரைகிறேன். ஆட்ட வரையறேன். உட்காரு உட்காரு. ஏப்பா கூட கட்டுக்கிறேன் நீ? உன்ன மாதிரி அக்கல்லமா இருக்குது, ரூமே இல்ல. இந்த வீட்டை பாருப்பா, எவ்வளவு ஜோரா இருக்குது. அப்பா அவசியம் நீங்க உங்க டாக்டரோட நம்ம அன்னக்கிளியோட பர்த்டேக்கு வரணும். ஏமாத்திடக்கூடாது. கண்டிப்பா வருவோம். அப்போ அண்ணாமலை, அழகுமலை, சபரிமலை, அன்னக்கிளி புறப்படுவோமா? அப்பா போலாப்பா. ஏமா லதா, உனக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு நேரம் ஆயிட்டு, போகும்போது உன்னை டிராப் பண்ணிட்டு நான் ஷாப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். குழந்தை டான்ஸ் கத்துக்குதா? என்ன நினைச்சீங்க? மத்த குழந்தைங்க எல்லாம் 6 மாசத்துல கத்துக்கிறதே, என் மக 6 நாள்ல. ரகலகலா வள்ளிதா. ஏய் மலை பா, நீ டான்ஸ் கத்துக்கடா, ஜோடி பொறுத்த வரைக்கும் போப்பா. ஏன்பா
நான் அப்புறமா டான்ஸ் கிளாஸ் போய்க்கிறேனே. என்னம்மா உனக்குன்னு ஒரு நேரமா? எல்லாரும் கூட சேர்ந்து போயிடுவோம். புறப்படுமா? புறப்படு. என்னம்மா தப்பா? என்ன வந்து என்ன வந்து போய் என்ன? ஒண்ணு இல்லப்பா, நீங்க போயிட்டே இருங்க, நான் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, நேரமாகுது. வாங்க. அப்பா இன்னைக்குன்னு நம்ம அன்னைக்கிளி கூட அழகா இருக்குதுப்பா. கண்ணு போடாத மண்ணு. எங்கேயும் போடாதீங்க, பத்திரமா இங்கே இருங்க. விளையாடுறியா? நான் ஊட்டில இருக்கிறேன், சோபாக்குள்ள இருக்கிறேன். ஐயோ, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், தைரியமா இருக்க. உள்ள போங்க. ஐயோ ஐயோ, இது ஒரு வீடா? 3 சாரி, 7 ரூம், விவசாய இல்லாத குடும்பம். இங்க வந்து நான் சேர்ந்த மாதிரி நான் ஒரு முட்டா பையன். வந்தாருங்களே பெருசா முதலாளிங்க, பெருசா சொல்றான் தொழிலாளி மேல சவாரி பண்ற முதலாளி நான் இல்ல, என் மேலே உட்காந்துக்கிட்டு வாச்சதுங்களே. அவனுக்கு பிள்ளைங்க எல்லாம் மலை மாதிரி குத்துதுங்க, குத்தி குத்தி பேச்சு. என்ன குத்தி குத்தி பேச்சு? இல்ல குதிக்குதுங்கய்யா. இல்ல இந்த சதானந்த பையன் அறிவு கட்டவன் வந்தானே. என்னடா சேல்ஸ்மேன் இந்த வீட்டுக்குள்ளதான வந்தாரு, என்ன ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க கூடாது? ஒண்ணுமே இல்ல. விவசாய கட்டவன் எங்க அலையிறானோ, நான் இப்ப இங்க போய் ஐயோ 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 ஐயா ஐயா. அப்பா இது மார்க்கெட்டு போயிட்டு வந்தேன். மூஞ்சி முகமெல்லாம் எப்படி இருக்கோ தெரியல. காலையில வந்துவேன். எங்க சேல்ஸ்மேன் மது இங்க வந்தானுங்களா? வள்ளியாப்பா? வள்ளியா எங்க போயிருப்பான்? இவனை தேடி எங்கெங்க அறையிறது? இது உப்பு மானு பேரு. உப்பு போடக்கூடாது, காப்பியில சர்க்கரை போடக்கூடாது. சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இது ரெண்டும் அண்ணன் தம்பி. இது ரெண்டையும் பிடிச்சி இந்த கிழவ உடம்புல விட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு தெரிகிறான். ஐயோ, எல்லா உத்தியோகத்துக்கும் அந்த பாதுகாப்பு சட்டம் இந்த பாதுகாப்பு சட்டமும் இருக்கு. எனக்கு ஏதாவது இந்த சமயக்காரங்களுக்கு சட்டம் இருக்குதா? அதான் இல்ல. பைத்தியண்டா, யாரா பைத்தியம்? தெருவுல போற எந்த பைத்தியார பையில சட்டையில கிழிச்சு போட்டாண்டா? நானடா பைத்தியம்? நான் ஷாப் மர்ச்சன்ட். அப்புறம் எங்கடா? இன்னும் 6 நிமிஷம் தான்டா இருக்கு நான் பிளைன்ல போறதுக்கு. ஐயா ஒரு பிளைன்ல போறாரா? ஏன் பிளைன்ல போன என்ன? மாண்டு பைல அப்புறங்கம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. சொப்புண்டாரு, துறவுண்டாரு, பத்திரம் உண்டாரு, பாடி உண்டாரு, பாம்பே உண்டாரு, பயணம் உண்டாரு. இப்ப திடீர்னு வேட்டையை கிழிச்சுக்கிட்டு இப்படி ரோட்ல ஓடுறாரு. அரே அல்லா, என்ன உலகம், என்ன துனியா!